வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ஒரு புது இயர்பட்ஸாக இருக்குது. நாய்ஸ் ஏர்பட்ஸ் 2 தான் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிசன் டு தி நாய்ஸ் வித்தின் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் மைக் இஎன்சி, அப்புறம் வந்து அப் டு 40 hours ப்ளே டைம், அப்புறம் இன்ஸ்டா சார்ஜ், IPX5, ப்ளூடூத் 5.3, அப்புறம் 13mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5000 வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா 1700 rupeesக்கு வந்து அமேசானில் வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஒரு வழியாக இதோட கவர் வந்து பிரிச்சாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே கீழே 2 சீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே அப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி ஸ்லைட் பண்ணணும்னு நினைக்கிறாமோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ பேப்பர் ஒர்க்ஸில் இங்கே இருக்குது, அடியில் ஒரு வேலை இருக்குமோ. ஸோ அடியில் தான் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்காது, ஏன்னா இதில் வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நமக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. இது யூசர் மேனுவல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் நாய்ஸோட ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸை வந்து அந்த கவரில் வந்து எடுப்போம். ஸோ வாவ், டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 2 days வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்லா சூப்பரான குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரீசெண்ட் டைம்ஸில் டெஸ்ட் பண்ணதில் இந்த இயர்பட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மூத்தான ஒரு மேட் ஃபினிஷ் வந்து இருக்கனால இது வந்து டச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ப்ரீமியமாக வந்து இருக்குது. அப்புறம் மேலே லிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் என்னன்னா, பொதுவாக நிறைய இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான டிசைன் வந்து இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸியாக வந்து கொடுத்துருவாங்க. அதனால் அதில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஸ்க்ராச்சஸ் ஆயிரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலேயுமே வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா கீழே டைப் சி போட்டிருக்கு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெட்டுக்கு டெடிகேட்டாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நமக்கு வந்து ஹாஃப் இன் இயர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இதில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஹாஃப் இன் இயர் டைப் ஸ்டைல் வந்து எனக்கு செட் ஆகாது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிட் வந்து நல்லா வேறு லெவலில் சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் சைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நல்லா குட்டியாக நல்லா காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் டோட்டலாக வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலர் இந்த கலர் சூஸ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. அதுலலாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. எனக்கு நாய்ஸ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இவங்க வந்து வால்யூம் கண்ட்ரோல் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லிட்டராக பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இருக்குது. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே, இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ரைட் இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டு ஆர் லெஃப்ட் இயர்பட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து டபுள் டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். 3 times வந்து டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இப்போ ரைட் இயர்பட்டை நம்ம வந்து 2 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 2 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து 2 times வந்து டேப் பண்ணோம். காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 secondsக்கு வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாய்ஸோட இயர்பட்ஸில் நமக்கு வந்து ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்பர் சிங்க் வந்து இல்லை. ஸோ இதில் வந்து ஹைப்பர் சிங்க் இல்லாதனால இதோட கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சிங்க் இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. மேபி இதில் வந்து அந்த ப்ளூடூத் 5.3 இருக்கனால நான் வந்து நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸை வந்து
கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து எந்தவித கேமிங் மோடோ லோ லேட்டன்சி மோடோ வந்து கொடுக்கலாம். அதனால நான் ஒரு ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்ராக்சிமேட்டாக 200 மில்லி செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து லேட்டன்சி டிலே வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான லேட்டன்சி தான். ஸோ நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட பெருசாக இந்த டிலேஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணல. ஏன்னா வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ பிளேயரே அந்த ஆடியோ அண்ட் வீடியோக்கான சிங்க் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துரு. ஆனால் கேமிங் அப்போயோ இல்லை வீடியோ எடிட்டிங் அப்போயோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு டிலே வந்து நோட்டீஸ் பண்ணல. பர்சனலாக நான் உங்களை வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து கேமிங்க்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அடுத்து பேட்டரின்னு வேலை பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 40 இயர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பேட்டரி லைஃப் தான். அப்புறம் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது நமக்கு வந்து 240 மினிட்ஸ் வரைக்கும் பிளேபேக் டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக் வந்து இருக்குது. அதாவது ரைட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இவங்க வந்து இஎன்சியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கால் குவாலிட்டினா இந்த இயர்பட்ஸ்ல வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பதில் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் ஏர்பட்ஸ் 2ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 mm பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13 mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. இதோட ட்ரெபிளும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. என்ன நமக்கு வந்து வோக்கல்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துடலாம். வோக்கல்ஸ் வந்து மோசம்னு சொல்ல மாட்டேன், வோக்கல்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து பேஸ் அளவோ இல்லை ட்ரெபிள் அளவோ இல்லை, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1800 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1800 rupeesக்கு இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல தரமான ஒரு பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அப்புறம் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. என்ன இதில் வந்து கேமிங் மோட் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ கேமிங் மோட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இவங்க கேமிங் மோட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இதை விட சீப்பராக இருக்கிற இதோட டேரக்ட் காம்படிட்டரான போட் பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 மாடல்ஸ்ல வந்து கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 1300 rupeesக்கே பார்த்தீங்கன்னா போட் ஏர்டப்ஸ் 100 இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆட்டம் 81 இருக்கட்டும், ரெண்டுமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரே இயர்பட்ஸ் தான். ஏர்டப்ஸ் 100 பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல வந்து செல் பண்ணுறாங்க, ஆட்டம் 81 பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து செல் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 மில்லி செகண்ட்ஸ்க்கான சூப்பரான ஒரு லேட்டன்சி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து மிஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து கேமர் இல்லைனா நீங்கள் வந்து தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாய்ஸ் வந்து இந்த கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணிக்கலாம். 1800 rupees வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.